Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, and melt me now. Come, Holy Spirit, and mold me now. Come, Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch, warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. Good afternoon. How are you? Welcome back to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கொண்ட பகுதி Holy Bible, the New Testament, the letter from St. Paul to Galatians, chapter 5, the verses 16 to 20. இறைவசனங்கள் 16லிருந்து 20 முடியும். இந்த 16வது the 16th verse what it says, அதில் என்ன அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, இப்பொழுது சொல்கிறேன், நீங்கள் ஆவியானவர்களின் தூண்டுதல் படி நடங்கள், அப்பொழுது நீங்கள் ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியானவரின் தூண்டுதலின்படி வழிகாட்டுதலின்படி நடங்கள், அப்பொழுது நீங்கள் ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது I say you live by the Spirit and you will not gratify the desires of flesh, the sinful nature. I say you live by the Spirit and you will not gratify the desires of flesh, the sinful nature. அப்படின்னா the St. Paul is commanding us, advising us to live by the guidance of the Holy Spirit. அப்படின்னா கடவுளுடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய ஆவியானவரின் தூண்டுதலின்படி நம்ம வாழும்போது, நடக்கும் பொழுது, அவருடைய துணையின்படி நம்ம வாழும்போது என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, நம்மளுடைய இந்த ஊனியல்பின் இச்சைகள் இது எல்லாமே பாவத்திற்கு இட்டு செல்பவை. அதனால் அப்போ என்ன ஆகும்னா, இட் இஸ் ஈவில், தே ஆர் ஈவில். அப்படி கடவுளுடைய அன்புக்கு எதிரானவை. அப்போ யாரெல்லாம் இந்த ஊனியல் இச்சைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கே தீமை வரும். அது மட்டுமல்ல, மற்றவர்களே அது தாக்கம் செய்யும். அதனால் அப்படி வாழக்கூடாது. ஆனால் ஆவியானவரின் தூண்டுதல்களின் படி நடங்கள்னு செயின்ட் பால் நமக்கு அறிவுறுத்துறா. அவங்க கலாத்திய மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஹீ இஸ் அட்வைசிங் us to follow him. அப்படி சரிங்களா? இப்போது இந்த 17வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா அப்படின்னு சொன்னாக்கா, for the flesh desires what is contrary to the spirit's what is contrary to the flesh. அப்படின்னா ஆவியானவரின் தூண்டுதலுக்கும் விருப்பத்திற்கும் அடுத்து ஊனியல்பின் அந்த இச்சைகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை. There is always a conflict between the desires of the Holy Spirit and what the the flesh desires. அதாவது ஊனியல்பின் இச்சைகளுக்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் எப்பவுமே ஒரு பகை, ஒரு முரணான இருக்கும். There is always a conflict between the desires of the Holy Spirit and the desires of the flesh ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படின்னா
நமக்குள்ளேயே ஆல்வேஸ் வித்தின் அஸ் அ பேட்டில் ஃபீல்ட் இஸ் கோயிங் ஆன், ஒரு கான்ஃப்ளிக்ட் இஸ் கோயிங் ஆன். அப்படின்னா எதுக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு போராட்டம் நமக்குள்ளேயே எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். நம்ம நல்லது தான் செய்யணும், நன்மை மட்டும்தான் நினைக்கணும், நன்மை மட்டும்தான் பேசணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு நினச்சிட்ருப்போம். பட் சம்டைம் what is happening, we are tempted to fulfill our desires. அப்படின்னா அந்த கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக, திருவிழத்திற்கு மாறாக, ஆவியானவரின் விருப்பத்திற்கு மாறாக நம்ம அந்த செயல்களை செய்யும்போது we are going away from the Lord God. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, நம்ம பாவத்திற்குள்ளாக போயிடும், கடவுளை விட்டு ஆகணும், பாவத்திற்கு உட்படுறோம். அதனால் இது சரியல்லன்னு செயின்ட் பால் நமக்கு அறிவுறுத்துறாரு. அப்படின்னு 18வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட், இஃப் யூ லிவ் பை த ஸ்பிரிட், இஃப் யூ வாக் பை த ஸ்பிரிட், யூ ஆர் நாட் அண்டர் லா அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் ஆவியானவரின் தூண்டுதலுக்கேற்ப நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டிருக்க மாட்டீர்கள். அப்படின்னா நம்ம ஆவியானவரின் தூண்டுதலுக்கு இப்படி நம்ம வாழும்போது நம்ம ஊனியல்பின் இச்சைகளை நம்ம நிறைவேற்ற மாட்டோம். அப்போ அந்த ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற போகும்போது சட்டம் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, குற்றப்படுத்த முடியாது, நம்ம அதுக்கு உட்பட்டிருக்க தேவையில்லை. காரணம் நம்ம ஆவியானவரின் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது 18வது வசனம். இந்த 19, 20 என்னன்னு சொல்கிறோன்னா, ஊனியல்பின் இச்சைகள் என்ன, ஆவியானவர்கள் இதுங்க. நம்ம இப்போ ஊனியல்பின் இச்சைகளை மட்டும் பார்ப்போம். அது என்னன்னு சொன்னாக்கா, நம்பர் 1 பரத்தமை, 2 கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். இது எல்லாம் நமது ஊனியல்பின் இச்சைகள். ஓகேங்களா? அப்படி ஒன்றொன்றையும் நீங்கள் பைபிள் எடுத்து ஒன்றொன்றையும் அப்படியே நின்று வாசிச்சுட்டு தியானிச்சிருக்கும்போது நம்மக்கிட்ட இந்த நம்ம வரிசைப்படுத்தின அதை செயின்ட் பால் வரிசை பண்ண ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காரு இல்லையா, அதெல்லாம் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போது நம்ம கடவுளுக்குள்ளே வாழ்கிறோமா, we are away from the Lord, நம்மளுடைய ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு வர நமக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ அதே ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் பார்ப்போம். Sexual immorality, that is fornication, impurity and debauchery, idolatry and witchcraft, hatred, discord, jealousy, fits of rage, selfish ambition, dissension, fraction. அப்படிங்களா? இங்கே பார்த்தீங்களா? இப்போது நம்ம ஊனியலின் இச்சலின்படி அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதன்படி நம்ம வாழும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இது நம்ம சுயநலத்தோட வாழணும்னு அர்த்தம். ஸோ வி ஆர் செல்ஃப் சென்டர்டு பீப்புள். நான் என்ன மாதிரி தான் நினைக்கிறேன், என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றிக்கும். தப்பாக இருந்தாலுமே ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் தட், தப்பாக இருந்தாலுமே அதை நான் செய்ய விரும்புகிறேன், செய்யறேன் இல்லைங்களா? அப்போ அந்த நபரையே இது ஆசையை அழுத்து விடும். 2வது, அவங்க குடும்ப அங்கத்தினர்களுடைய சந்தோஷத்தை போக்கும், அமைதியை குலைக்கும். கரெக்டுங்களா? அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும். நம்ம பார்க்குறோம், நம்ம குடும்பத்துலேயும் சரி, சமுதாயத்துலேயும் வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது நமக்கே தெரியும். நம்மளுடைய கம்யூனிட்டியில், சொசைட்டியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார், இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ், இட் டிஸ்ட்ராய் த கம்யூனிட்டி, ஒரு நேஷன். அதனால தான் இந்த ஒரு அசிங்கமான ஒரு ஊனியல்பின் இச்சைகளை நம்ம நிறைவேற்றிக்குள்ள முயலக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நம்ம we have to surrender ourselves to the Lord God. அப்போ
கடவுளுடைய உதவி, கடவுளுடைய வல்லமை மிக்க பேரன்பு கரம் நம்ம பாதுகாக்கும். அப்போ நம்ம வந்து ஊனியல் அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லைங்களா, அந்த கான்ஃப்ளிக்ட் பேட்டில் ஃபீல்ட், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள ஒரு போராட்டம் இருக்குல்ல, அதில் வந்து கடவுள் நம்மளை வெற்றி பெற வைப்பார். அப்போது நம்ம கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருப்போம். அப்போது நம்மளால் குடும்பத்தில் சந்தோஷமும், எனக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும், என் குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி இருக்கும், என்னுடைய கம்யூனிட்டி எங்கே நான் வாழ்றனோ அங்கேயும் சந்தோஷம் அமைதி இருக்கும், நாட்டிலையும் நல்லாயிருக்கும். அப்படின்னா எங்கள் ஒரு தனி மனுஷனுடைய எண்ணங்களில் மாற்றம் வந்தாலே எல்லாமே நல்லதாக முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு சாங் பாடிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. ரொம்ப ஸ்ட்ராங் டாபிக் இப்போ நான் பேசுனது. ஆனால் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி யோசித்து பார்த்து நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் கடவுளுடைய உதவியோட, கடவுளுடைய உதவி மட்டும்தான் நமக்கிட்ட இருந்து அந்த கெட்டது விலகி போகும். கடவுளால் மட்டும்தான் நமக்கிட்ட இருந்த அந்த தீமை விலகும். நம்மளுடைய எஃபர்ட்னால, நம்மளுடைய முயற்சினால் நிச்சயமாக இது நடக்காதுங்க. ஓகேங்க? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.